பிரைஸ் லார்ட். இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு வேத வசனம் எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவும். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும். எஸ், ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும். ஆனால் பல நேரத்தில் நம்ம என்ன சொல்லிவிடுகிறோம்னா, தேவன் எனக்கு இந்த நேரத்தில் உதவி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த நேரத்தில் மட்டும் தேவன் எனக்கு உதவி செஞ்சிருந்தா நான் இந்த இடத்துல மாட்டியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறோம். நமக்கு நன்றாக தெரியும், பைபிளில் ஆதாம் ஏவாள் இவர்கள் தேவனோட உலாவி கொண்டிருந்தவர்கள், தேவனை வெளிப்படையாய் பார்த்தவர்கள், தேவனோடு நல்ல உறவு, நண்பன் என்ற உறவை வைத்து கொண்டிருந்தவர்கள் தான் யாரு? ஆதாம் ஏவாள். ஆனால் இவர்களே தேவனோடு இருக்கும்போதே அவர்கள் என்ன பண்ணிவிட்டார்கள்? தோல்வி அடைந்து விட்டார்கள். ஆனால் அதே இயேசுவை நாம் பார்க்கும்போது, இயேசுவை பிசாசு சோதித்தான், இயேசு பிசாசை மேற்கொண்டார். அதன் பின்னதாக தான் யார் அவருக்கு பணிவிடை செய்கிறார்கள்னா, தேவ தூதர்கள் அதன் பின்னதாக தான் என்ன பண்ணுறாங்க? இயேசுவுக்கு பணிவிடை செய்கிறார்கள். நீங்கள் ஒரு நாளும் தேவன் என்னை இந்த இடத்துல வச்சுருந்தா, இந்த டைமில் ஹெல்ப் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் நல்லா வந்திருப்பேன்ற வார்த்தையை மட்டும் தயவுசெய்து சொல்லாதீங்க. இயேசு ஒரு நாளும், தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவர் நம்மளை தூக்கி எடுக்கிற தெய்வம். அவர் நம்மளை விட்டு விடுகிற தெய்வம் அல்ல. அவர் நம்மளை கண்மலையின் மேல் நிறுத்துகிற தெய்வம். ஏன்னா அவர் கரம் தான் நம்மளை இந்நாள் வரை நடத்தி வந்தது. பல இடங்களில் விழுந்திருக்க வேண்டிய நேரத்தில் கூட அவர் கரம் நம்மளை எப்படி இருந்தது? தாங்கி கொண்டு சுமந்து கொண்டு வந்த அந்த கரத்தை ஒரு நாளும் சொல்லிடாதீங்க, அந்த கரம் என்னோடு இல்லை, என்னை கைவிட்டார் என்று. தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிடவில்லை. அவர் இன்னமும் உங்கள் கரத்தை பிடித்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் நீங்கள் சில நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை தேவன் செய்ய எதிர்பார்க்கிறார். நீங்கள் அவற்றை செய்யும் போது தேவன் உங்களை உயர்ந்த கண்மலையின் மேல் நிறுத்துகிறார். உங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு தூதர்களை அனுப்புகிறார். உங்களோடு அவரும் வருகிறார் எல்லா இடங்களுக்கும். ஸோ நாம் எப்படி தேவனோடு என்ன உறவை வைத்து கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியம். தேவனோடு தினந்தோறும் நல் உறவையும் நல் ஐக்கியத்தையும் நாம் வைத்திருந்தால் நமக்கு பணிவிடை செய்வதற்கு, அநேக சோதனைகளை மேற்கொள்வதற்கான கிருபைகளை தேவன் தருகிறார். ஸோ இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம், ஆண்டவரே, எல்லா சோதனைகளும் தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சில சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஸோ அதனால் அந்த கிருபைகளை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். நம் வாழ்வில் வருகிற சோதனைகளை மேற்கொள்வோம். தேவனோடு நல் உறவை வைத்துக் கொள்வோம். தேவன் நமக்கு கிருபை அளிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.